ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால், கர்த்தருடைய பெரிதான தயவினால் இந்த ஜெபத்தை இத்தனை நாட்களும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் நடத்தி வந்தார். ஆமென். அவருடைய வார்த்தைகளால் நம்மோடு கூட கர்த்தர் பேசி ஆண்டவருடைய மகிமை நம்மோடு கூட இருந்தது. இனியும் ஆண்டவர் வெற்றியாய் நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தை தேடுங்கள் என்றீரே, உம்முடைய முகத்தை தேடுவோம் ஆண்டவரே. அவர்கள் அவரை அதிகமாய் தேடினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். இந்த விசுவாச ஓட்டம் என்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே நம்பி ஆண்டவரே சார்ந்து வாழ்வது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய சூழ்நிலைகள் நம்மை பின்னாக இழுக்கும் போது ஆவியானவர் நம்மேல் ரொம்ப கரிசனை வைத்து நம்மை முன்னோக்கி கர்த்தர் நகர்த்தி கொண்டு போகிறார். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய நோக்கத்தை நம்மேல ஆண்டவர் வைத்து அதற்கு நேராக நம்மை கர்த்தர் கிருபையாய் ஆண்டவர் வழிநடத்தி நம்மை கொண்டு போகிறார். ஒரு மகிமையை நாம் பார்க்க போகிறோம், அவருடைய வல்லமையை நாம் தரிசிக்க போகிறோம், அவருடைய அற்புதத்தை நம்முடைய கண்கள் சீக்கிரமாய் காணப்போகிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், நம்ம ஜெபிக்கிறது ஒரு பக்கத்தில், ஆண்டவரை தேடுறது ஒரு பக்கத்தில், அவருடைய வார்த்தைகளை கேட்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், நம்முடைய பர்சனலாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அவர்களுடைய விசுவாச அளவை மட்டும் இல்லை, அவர்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறார்கள் என்கிறது மட்டும் இல்லை, அதே நேரத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறார். வெறும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து எப்படி வேணாலும் நம்ம நடந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. அது ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஐஸ்வர்யம், கர்த்தருடைய வார்த்தை யார் மேல் நிலைவரமாய் தங்கும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால் இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் அற்புதங்களை செய்வார். அதனால் பரிசுத்தமான வாழ்க்கைக்கும் ஒப்பு கொடுத்தலுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவருடைய அற்புதத்துக்கும் நிறைய கனெக்ட் இருக்குது, நிறைய கனெக்ட் இருக்குது. சிலருடைய வாழ்க்கை நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம், ஆண்டவரே இவ்வளோ அவங்க ஜெபம் பண்ணுறாங்களே, இவங்க இவ்வளோ ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்களே, இவ்வளோ சர்ச்சுக்கு வர்றாங்களே, இல்லைன்னா இவ்வளோ ஆண்டவருக்கு கொடுக்குறாங்களே, இவ்வளோ ஊழியம் பண்ணுகிறார்களே, அப்போ ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், அவர் கொஞ்ச நாள் தாண்டி நம்ம யோசிக்கும் போது தான் தெரியும், ஆண்டவர் நியாயக்கேடு கர்த்தர் யாருக்கும் கர்த்தர் கண்டிப்பாக செய்யவே மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்பதான் தெரியும், ஓ இதனால தான் ஆண்டவர் இவங்களுக்கு இப்படி தடையா வச்சிருக்கிறாரா, இதனால தான் இந்த பாதையில் அவங்க கடந்து போறாங்களா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை என்னதான் நம்ம வெளி தோற்றத்திற்கு காரியங்களை பண்ணினாலும் நம்முடைய பர்சனல் லைஃப்பை நம்ம ஆண்டவரோட சரி பண்ணாத பட்சத்தில் ஒரு மாற்றத்தை நம்ம கண்டுகொள்ளவே முடியாது. அதான் எங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய வீட்டுக்கு போகும்போது அவர் நான் ஊழியக்காரராக போனதுனால ரொம்ப மதிப்பார். ஆனால் அப்படியே நிறைய குடியில் இருப்பார், ஃபுல்லாக சாராயம் குடிச்சிருப்பார், வாயை திறந்தாலே அவ்வளோ கப்படிக்கும். ஆனால் அவர் சொல்லுவார், மச்சான் இப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், இப்போ தான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன், ஒரு 2.5 லட்சம் ரூபா பிஸ்னஸ் ஆயிடுச்சு அப்படின்வாரு. எப்படி? மூக்கு முட்டை தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக சாராயம் குடிச்சிட்டு இவர் போய் ரூமுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணாராமா. ஜெபம் பண்ணி முடித்த உடனே எவ்வளோ பிஸ்னஸ் வந்துச்சாமா, 2.5 லட்சத்துக்கு இப்போ தான் ஒரு தடி பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்வாரு. எப்பா இது எந்த ஊரில் உள்ள, இது எந்த கர்த்தர்ன்னு தான் எனக்கு தெரியல, அது சந்தேகமாக இருக்கும். அவர் அசால்ட்டாக சொல்லிடுவார், இப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், இப்போ தான் நான் உபவாசம் இருந்துட்டு வந்தேன், காலையில் இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பிடலை, கர்த்தர் எனக்கு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், ஆனால் தண்ணி அடிச்சு தான் சொல்லுவார். ஸோ அதனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல, அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நம்முடைய தேவன்
பரிசுத்தத்தை ரொம்ப எதிர்பார்க்கிறார். நமக்கு நம்ம முதல்ல சில காரியங்கள் உங்களுக்கு நடக்காத பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்மத்திலே என்ன நியாயக்கேடு இருக்கிறன்றதை நம்ம பார்க்கணும். நம்முடைய வழிகளை நம்ம சரி பண்ணணும். நம்முடைய வழிகளை நம்ம சரி பண்ணாம, நம்முடைய பாதைகளை நம்ம செவ்வையாக்காம, ஆண்டவரிடத்துல சில நேரத்தில் அற்புதத்தை நம்மிடத்துல நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நமக்கு ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை பேசுகிறார். நம்ம மனமாற்றம் அடைகிறோம். நம்ம நிறைய ஃபெய்த்துக்குள்ள வந்துட்டோம். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அப்படியே தட்டி எழுப்பினார். ஆனா நீங்க ஒன்று ஆராய்ஞ்சு பாருங்க, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடி என்னிடத்துல ஏதாவது தடை இருக்குதா? என்னிடத்துல ஏதாவது தடை இருக்குதா? நான் ஏதாவது சரி பண்ண வேண்டியது இருக்குதா? எங்கிட்ட என்ன குறைவு இருக்கிறது அப்படின்னா ஆண்டவருக்கு முன்பாக போய் நின்று நீங்க உங்களை சோதிச்சு பார்க்கணும். நீங்க ரெடி பண்ணணும். நீங்க சரி பண்ணணும். சரி பண்ணாத விதத்துல ஆண்டவருடைய அற்புதத்தை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா நம்ம சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பிறகு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அற்புதம் நமக்கு இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த அற்புதம் நமக்கு நல்ல அற்புதமாய் அமையும். அதனால இந்த 100 டேஸ்ல வெறும் விசுவாசத்திலே வளர்றது மட்டும் இல்ல, வார்த்தைகளை நம்புகிறது மட்டுமல்ல, நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ரெடி பண்ணிக்கணும். ஆண்டவரே, நம்ம மாறுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். நம்மளே நிறைய நம்ம ரெடி பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதை ஆண்டவர் விரும்புகிறார், அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சொன்ன அத்தனை வார்த்தைகளை நம்ம நிறைவேறிட்டாரே, நம்ம இருக்கிற தெருவில் நம்ம தான் பெரிய ஆளா இருப்போம். நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம தான் பெரிய ஆளா இருப்போம். எல்லா சொந்தங்களுக்கு முன்னாடியும் நம்ம தான் ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறோம். அந்த அளவிற்கு கர்த்தர் போதும்ன்ற அளவிற்கு கர்த்தர் நம்மை வார்த்தைகளை கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். கவனிங்க, நீங்க ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும். நம்ம எப்பவுமே ஆண்டவரா அறிஞ்ச பிள்ளைங்க ஆண்டவரும் நாமும் அப்படி வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். சிலருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தரை அவங்க கூடவே வச்சிருக்குவாங்க, கூடவே அவங்க டிபெண்ட் பண்ணுவாங்க, அவங்கள சார்ந்து வாழ்வாங்க. அவங்க பேசலைன்னா வருத்தம் வரும், அவங்க கூட இருக்கலைன்னா வருத்தம் வரும், அவங்கள்ட்ட சண்டை போட்டோ ஏதாவது சூழ்நிலைகள் வந்தால் கஷ்டமாக இருக்கும், அவங்கள விட்டுட்டு வெளியூர் போக முடியாது, அவங்கள்ட்ட பேசலைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இல்லை, நீங்கள் ஆண்டவரோடு கூட தனியாக வாழ்வதற்கு நீங்கள் எப்பவுமே கற்றுக்கணும். அப்படின்னா யாருமே இல்லைன்னா கூட என்னால் வாழ முடியும், யாருமே இல்லைன்னா கூட, யாரும் என்கிட்ட பேசலைன்னா கூட என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும். அப்படி ஒன்றும் இல்லை. நான் யாருக்கும் அடிமையானவன் அல்ல, நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி நான் இல்லை. அந்த ஒரு தனித்துவத்திற்கு ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு தலைவனுடைய அழகு, ஒரு தலைவியினுடைய அழகு, ஒரு மிகப்பெரிய தலைவனாய் தலைவியாய் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அந்த தலைவனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? அந்த தலைவியினுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க தனியா நிக்கணும், தனியா நிக்கணும். சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு இடத்துல அவனுக்கு எதிர்ப்பு இல்லை, எல்லா பக்கமும் அவனுக்கு எதிர்ப்பு. அம்மா அப்பாட்ட போய் கொஞ்சி இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும். அப்படின்னா அம்மா அப்பாவுடைய பெரிய ஒரு டிபெண்ட், ஒரு பெரிய பாசம் தாவீதுக்கு கிடைச்சது போல எந்த இடத்திலும் சொல்லப்படலை. அதற்கு பிறகு தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களுடைய அன்பும் பாசமும் அவனுக்கு ரொம்ப கிடைச்சதா சொல்லப்படவே இல்லை. எந்த இடத்துல போனாலும் தாவீதுக்கு பெருசா யாருமே கூட இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நான் அவருடைய சாயலாலே நான் திருப்தி ஆவேன். அப்போ அந்த தாவீது யாரோட ரொம்ப நெருக்கமா நடந்தார் அப்படின்னு சொன்னா, அவரை ஆறுதல் படுத்துறது, அவரை தேற்றுறது, அவரை நடத்துறது, இது எல்லாமே கர்த்தராய் மாறினார். அப்போ இன்னொருத்தரை விட்டு பிரிய முடியல, இன்னொருத்தர்கிட்ட பேசாம இருக்க முடியல, இவங்க எனக்கு லாங் லைஃப் என் கூட இருக்கணும், இவங்க ஒரு நாள் பேசலைன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன், இந்த ஒருத்தங்க போனை ஆஃப் பண்ணி வச்சாங்கன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி இருக்குது, அப்படின்ற சூழ்நிலையில நீங்க இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பா சொல்றேன், நீங்க தலைவனாய் தலைவியாய் மாறவே முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு நபருக்குரியவர்கள் அல்ல, நீங்க ஒரு நபருக்குரியவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை 10,000ங்களுக்கு ஆண்டவர் நம்புகிறார். உங்களை கர்த்தர் லட்சங்களுக்கு ஆண்டவர் உங்களை நம்புகிறார்.
உங்க மூலமா கர்த்தர் ஆயிரக்கணக்கான பேரை ஆயத்தப்படுத்த போகிறார். நீங்கள் ஒருவனுக்கு தலைவி அல்ல, ஒருத்தருக்கு தலைவி அல்ல, நீங்க ஆயிரங்களுக்கு தலைவியாய் மாறப் போகிறீர்கள். ஆயிரங்களுக்கு தலைவியாய் மாறப் போகிறவர்கள் எந்த இடத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் யார் கைவிட்டாலும் அந்த இடத்திலே கர்த்தரை சார்ந்து நிற்கக்கூடியவர்களைத்தான் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆமென். சில நேரத்தில் வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு கூட அப்படி இருக்கலாம். அப்படின்னா ஒரு ஊரை விட்டு வரும்போது அம்மாவை பிரிஞ்சு அப்பாவை பிரிஞ்சு அந்த மாதிரி இருக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம். பாசம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு உண்மையா எப்படி வாழ தெரியணும் அப்படின்னு சொன்னா, யாருமே இல்லைன்னா கூட கர்த்தர் என் கூட இருந்தாலே வாழ்ந்துருவேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வரணும். ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நீங்கள் நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷங்க டக்குன்னு நம்மளை கைவிட்டுருவாங்க. மனுஷங்க ஈஸியா நம்மளை காயப்படுத்திடுவாங்க. மனுஷங்க ஈஸியா இன்னைக்கு நம்ம இருக்கிறான்னா நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை அழகா தள்ளி விட்டுருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவங்க எங்கிட்ட பேசலையே, இவங்க எங்கள்கிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்ற ஒரு மனத்தாங்கல் அளவிற்கு நீங்க வராதபடி எல்லாரையும் எப்படி நீங்க நேசிக்கணும்னா சமமா நீங்க நேசிக்கணும். உங்களுக்கு ஒருத்தர் வேண்டாம், உங்களுக்கு எல்லாரும் வேணும். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். உங்களுக்கு ஒருத்தர் வேண்டாம், உங்களுக்கு எல்லாரும் வேணும். உங்களுக்கு ஒரு குடும்பம் வேண்டாம், உங்களுக்கு 1000 குடும்பங்கள் வேண்டும். உங்களுக்கு ஒரு நபர் வேண்டாம், 10,000 கணக்கான ஜனங்கள் வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பழகும் போது நீங்க பேசும்போது என்ன பண்ணுங்கன்னா, எல்லாரிடத்துலையும் காமனா, எல்லாரிடத்துலையும் ஒரே மாதிரி எல்லாரிடத்துலையும் நீங்க பேச முடியும். அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப நகமும் சதையுமா இருக்கிறாங்க அப்படின்ற அந்த லெவலுக்கு நீங்க மோஸ்ட்லி நீங்க போயிடக்கூடாது. அது ஒரு பெரிய கமிட்மெண்டா மாறிடும் உங்களுக்கு. அது உங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா மாறிடும். ஏன்னா அவங்க நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராத வரைக்கும் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும். ஆனா அதே நேரத்தில் கருத்து வேறுபாடு வராம இருக்குமான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு நாள் அவர்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடும். நம்ம பேசுற வார்த்தைகள் திடீர்னு அவங்களுக்கு ஏதோ கஷ்டமா மாறிடும். அந்த நேரத்தில் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரிவினை வந்துருச்சுன்னு வைங்களேன், சிலராத அதை என்ன பண்ண முடியாதுன்னா சமாளிக்கவே முடியாது. அதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எப்பொழுதுமே ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க ஒருத்தருக்குரியவர் அல்ல, நீங்க ஒரு குடும்பத்துக்குரியவர்கள் அல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை 10,000ங்களுக்கு ஆண்டவர் உங்களை நம்புகிறார். 10,000ங்களுக்கு ஆண்டவர் உங்களை நம்புறார். லட்சங்களுக்கு ஆண்டவர் உங்களை நம்புறார். நீங்க எல்லாருக்கும் எல்லாமா இருக்க போறீங்க. சொல்லுங்க, எல்லாருக்கும் எல்லாமா இருக்க போறீங்க. ஆமென். நீங்க சண்டை போடுறவங்க யாருமே இருக்கக்கூடாது, நீங்க கசப்போட இருக்கிறவங்க யாருமே இருக்கக்கூடாது, நீங்க பேசாதவங்க யாருமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வரணும். இதுதான் பெரிய ஞானம். யார் மேலேயும் உங்களுக்கு என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. யார் மேலேயும் உங்களுக்கு கசப்பு இல்லை. எல்லாரிடத்துலையும் நீங்க பேச முடியும், எல்லாரிடத்துலையும் நீங்க சிரிக்க முடியும். நீங்க எல்லாருக்கும் என்ன மாதிரி ஆளுன்னா, நீங்க ஒரு பர்சனுக்குரிய ஆள் இல்லை, நீங்க ஒரு பொதுவான ஒரு ஆளா மாறணும். கர்த்தர் உங்களை எப்படி அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களை சிங்கிள் பர்சனா கர்த்தர் இருக்க விரும்பல. நீங்க ஒரு பொதுவான மனுஷனாய் மனுஷியாய் கர்த்தர் வாழும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். வாலிப தங்கச்சியும் தம்பியும் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பர்சன், ஒரு நபர், அந்த ஒரு மனுஷனுடைய அடிமை, ஒரு மனுஷனுடைய பேச்சு 24 மணி நேரமும் அந்த மனுஷனையே நினைச்சிட்டு இருக்கிறது, அந்த மனுஷியே நினைச்சிட்டு இருக்கிறது, அவங்கள்ட்டயே பேசிட்டு இருக்கிறது. இது என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? நீங்க என்ன ஒரே அந்த ஒருத்தர் உங்களுக்கு போதுமானவர்களா இருப்பாங்களா? அந்த ஒருத்தருடைய காரியத்தை வச்சு எத்தனை நாள் நம்ம ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த ஒருத்தர் எத்தனை நாள் நமக்கு திருப்தி தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அப்படி கிடையாது. பிசாசுனுடைய பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க மேல இருக்கிற விஷன், தரிசனத்தை சத்துரு எதுல குறைப்பான் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒருத்தருடைய கட்டுக்குள்ள உங்களை மாற்றி அப்படியே உங்க விஷனை அப்படியே குறைச்சிருவான்.
ஆனா அதுக்கு நீங்க ஒரு காலமும் நீங்க இடம் கொடுக்க கூடாது. நீங்க எல்லா ஸ்கூல்ல 30 பிள்ளைங்க படிக்கிறாங்களா, 30 பேர்கிட்ட நீங்க ஒரே போல பேசுங்க. அதுதான் உங்களுடைய தலைமைத்துவத்தினுடைய அழகு. 50 பேரை நீங்க மீட் பண்றீங்களா, 50 பேர்கிட்ட நீங்க ஒரே மாதிரி பேசுங்க. ஹாய் ஹலோ, ஹாய் ஹலோ, பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆனேன். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆனேன். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், எல்லாரிடத்திலையும் நான் பேசுவேன், எல்லாரிடத்திலையும் நான் ஜெபிப்பேன், எல்லாரும் என்கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்க என்னைக்கு வருகிறீங்களோ அன்னைக்கே தலைமைத்துவத்திற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. அது மாதிரி ரகசியமான சிலரை நம்ம வைக்க முடியாது. அது சில நேரத்தில் ரொம்ப ஆபத்தா மாறும். கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த அபிஷேகத்திற்காக இன்றைக்கு இந்த 42வது நாள் நம்ம ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, இந்த கிருபை எனக்கு வேணும். நான் ஒரே ஒருத்தரை ரொம்ப டிபெண்ட் பண்ணி வாழ்றேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுறாரு. மகளே, அந்த ஒருத்தர் காயப்படுத்தினா நீ ரொம்ப காயமாகிற. அந்த ஒருத்தர் ஒரு வார்த்தை நீ பேசினா அந்த வார்த்தை உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த மனுஷனிடத்துல பேசாம இருக்க முடியல, அந்த நபரிடத்துல பேசாம இருக்க முடியல. ஆனா கர்த்தர் இன்றைக்கு தெளிவாய் பேசுகிறார். இல்ல, நீ 10,000ங்களுக்கு கர்த்தர் உங்களை நம்புறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் 10,000ங்களுக்கு நீங்கள் ஒரு மனிதனுக்குரியவர்கள் அல்ல, நீங்க ஒரு மனுஷிக்குரியவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை லட்சங்களுக்கு கர்த்தர் நம்புறாரு. கைகளை எல்லாரும் உயர்த்தி சத்தமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த தலைமைத்துவத்தினுடைய ஆவிய கர்த்தர் உங்க மேல வைக்கிறாரு. அப்படிப்பட்ட பாண்டேஜ்ல யாராவது சிக்கிட்டு இருப்பீங்கன்னா இப்ப கர்த்தர் அதிலிருந்து வெளியே வரும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எஸ், நீங்க வெளியே வந்துருங்க. வேண்டாம், அப்படி நான் இருக்க மாட்டேன். நான் ஒரு மனுஷனுக்குரியவள் அல்ல, நான் ஒரு மனுஷனுக்குரியவன் அல்ல. கர்த்தர் என்னை பொதுவாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை பொதுவாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் ஒரு பொதுவானவனாய் ஆண்டவர் என்னை நிறுத்த போகிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருக்காங்க. அதுல வேதம் சொல்லுது, லேவி அப்படின்னா அவங்க அந்த பிள்ளைங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 பேரா நிறைய நேரத்தில் பிரிஞ்சு இருப்பாங்க. பாருங்க, சீகேம் என்கிற ஒரு மனுஷனுடைய அந்த பையன் தன்னுடைய சொந்த சகோதரிய தப்பா நடத்திட்டான்றதுக்காக அங்க 2 பேர் ஒன்று சேர்றாங்க. பாருங்க, அண்ணன் தம்பி 2 பேர். இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் பயங்கரமான கூட்டாளிங்க. இவங்க 2 பேரை குறித்து அவங்க தகப்பனார் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்களுடைய ஆயுதங்கள் கொடுமையின் கருவிகள். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசுறாங்க. அவங்க அப்பாட்ட சீகேம் சொல்றாரு, இந்த மாதிரி உங்க பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நாங்க என்ன வேணாலும் பண்றோம்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, விருத்த சேதனம் பண்ணாம நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருமே விருத்த சேதனம் பண்றாங்க. உடனே அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னு சேர்ந்து 2 பேரும் பேசி கத்தி எடுத்துட்டு போய் நைட்டோட நைட்டா அங்க இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் கொண்டு போட்டாங்க. அதனாலதான் அவங்க அப்பா சொல்றாரு, உங்க 2 பேருடைய ஆயுதங்களும் கொடுமையின் கருவிகள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு வீட்டிலே பாருங்க 2 பேர் ஒன்னா இருக்காங்க. ஆனா அந்த வீட்டில் எல்லாருக்கும் பொதுவானவன் யாரு? யோசேப்பு. யாருக்கும் பிடிக்காதவன் யாரு? கேட்கல. கடைசில எல்லாருக்கும் தலைவன் யாரு? யோசேப்பு. அதான் நீங்க ஒரே ஒரு மனுஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. எங்க அக்கா இல்லைன்னா நான் செத்துருவேன் பாஸ்டர், எங்க அண்ணன் இல்லைன்னா நான் செத்துருவேன் பாஸ்டர், எங்க அம்மா இல்லைன்னா அவ்வளவுதான் பாஸ்டர், நான் முடிஞ்சிருவேன் பாஸ்டர். என்ன அம்மா, என்ன அக்கா, என்ன அண்ணன்? அப்ப நீங்க யாரு? நீங்க எப்படி வாழ்வீங்க? நீங்க எப்படி தலைமை ஆக முடியும்? யார் இருந்தாலும் யார் போனாலும் நான் 10,000ங்களுக்கு தலைவன், 10,000ங்களுக்கு நீங்கள் தலைவி. ஹல்லேலூயா. யாரையும் சார்ந்து நான் இல்லை. ஒரு பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, யாரையும் சார்ந்து இல்லை. பிரதர், நீங்களே எங்கிட்ட பேசாம இருந்தா கூட பரவாயில்ல பிரதர்,
சிஸ்டர் நீங்க என்கிட்ட பேசாம இருந்தா கூட பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்குவேன் சிஸ்டர். சொல்லுங்க சத்தமா. பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லுவீங்க, ஆனா குறிப்பிட்ட சில நபரிடத்துல உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பிரதர் நீங்களே எதிர்த்தாலும், நீங்களே என்கிட்ட பேசாம இருந்தாலும் பரவாயில்ல பிரதர், ஒரு 2 நாள் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்குவேன் சொல்லுங்க? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், நான் ரெடி ஆயிக்குவேன், நான் ஓகே ரைட்டு சரி ஓகே நீங்க என்னமோ அப்படி ரெடி ஆயிக்குவேன். அதுதான் தலைவன், அதுதான் தலைவி. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீங்க கண்டிப்பா வாங்கணும். இல்ல அப்படின்னா உங்க கையில பொறுப்புகள் தரவே முடியாது. ஒரு ஆள் பேசலன்றத உடனே நீங்க அவ்வளவு வருத்தப்பட்டு உட்கார்ந்து அழுது வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அப்புறம் எப்படி ஆண்டவர் உங்களை நம்பி பொறுப்புகளை தர முடியும்? இல்ல இல்ல, சங்கீதக்காரன தாவீது மாதிரி தான் சொல்லணும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். எனக்கு எல்லாமே அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஹalleluya. வேலூர்ல இருக்கிற சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருந்த ஒரு பையன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு, நான் டாக்டரா நான் இருக்கல, நான் இந்த வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு கோயம்புத்தூருக்கு வந்தார். அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னார், இந்த மாதிரி வேலையை நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. சரி இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே நான் நினச்சது மாதிரி அந்த மாதிரி கிடைக்கல, அதனால சும்மா ஒரு கிளினிக்கு சாயந்தரம் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஏன் இப்படி பண்ணீங்க? எவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு இங்கே இப்போ ஒரு 15,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஒன்றுமே இல்லை பாஸ்டர், நான் கோயம்புத்தூரில் தான் கல்யாணம் பண்ணேன். நான் கல்யாணம் பண்ணின புள்ள நான் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு வேலூரில் ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே வீடு எடுத்து தங்கியிருந்தேன். திடீர்னு ஒரு 6 மாதம் என் கூட இருந்தா, அப்படி திடீர்னு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஃபோன் பண்ணாங்க, இல்லை நீ இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது, நீ இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியல, தயவு செய்து நீ கிளம்பி வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏதோ போயிட்டு ஒரு 10 நாளில் திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ போயிட்டு வந்துரு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 6 மாசமா திரும்பி வரவே இல்லை பாஸ்டர். நான் வந்துட்டு என்னம்மா வா போலாம், நமக்கு திருமணம் ஆயிடுச்சு, நான் அங்கே தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இல்லை எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே தனியாகவே இருக்கிறாங்க, நான் இல்லைன்னா அவங்க செத்துருவேன்றாங்க, நான் இல்லைன்னா அவங்களால முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என் ஃபேமிலியோட நான் இருக்கணுன்ற ஒரு காரணத்திற்காக அங்குள்ள வேலையை விட்டுட்டு இப்போ நான் இங்கே பயங்கர படாத பாடுபடுறேன் பாஸ்டர். நான் என்ன பண்ணுறது, நான் என்ன சொல்கிறது? சரி அந்த பிள்ளைய கூட்டிட்டு வாங்க பேசலான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு, ஏம்மா இப்படி பண்ற, உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, அம்மா அப்பா எப்படியாவது இருந்துருவாங்க, அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எத்தனை நாள் அப்படின்னு கேட்டா, அது என்ன பாஸ்டர் அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் எப்படி போறது, அவங்க 2 பேரும் இல்லாம என்னாலும் இருக்க முடியல, அவங்களும் என்ன ரொம்ப மிஸ் பண்றாங்க. இப்ப பாருங்க, இந்த அம்மா அப்பாவுடைய இந்த பாசம் அவங்கள பிரிய முடியாததுனால தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ற அளவிற்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டுருச்சு. இங்க இந்த சத்தத்தை கேட்கிற எந்த அம்மா அப்பாவும் இந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களுடைய சுயநலத்திற்காக நீங்க மாறாததுனால பிள்ளைகளை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இந்த பிள்ளைய விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. இப்பவே பெண் பிள்ளைய வச்சிருக்கிற பிள்ளைங்க, ஆண் பிள்ளைய வச்சிருக்கிற ஒவ்வொரு அம்மாங்களும் அப்பாங்களும் ஒரு முடிவெடுத்துருங்க. உங்க பிள்ளைகளை நீங்க வாழ விடணும், உங்க பிள்ளைகளை வாழ விடணும். நீங்க பேச்சு துணைக்கு எனக்கு வேணும், எங்கிட்ட பேசுறதுக்கு வேணும்னு தயவு செய்து நம்ம ஊர் பழக்கத்தின்படி முந்தானையில முடிஞ்சு போடுறது மாதிரி என் பிள்ளைக்கு பக்கத்துல இந்த ஒரே மாடியில 3 வீடு கட்டிட்டு பெரியவன் சின்னவன் குட்டியான் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. குட்டியானுக்கு ஒண்ணாமா, அப்புறம் சின்னவனுக்கு ஒண்ணாமா, பெரியவனுக்கு மேலையாமா, இது என்ன அர்த்தம்? இந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமா அப்படி இருக்கிறீங்களா, தப்பு இல்லை. ஆனா என்னன்னா, என் பிள்ளைய பிரியவே முடியாது, என் அம்மா அப்பாவை பிரியவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அந்த கட்டுக்குள்ள நீங்க கட்டப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க எப்படி தலைவன் ஆக முடியும்? நீங்க எப்படி தலைவன் ஆக முடியும்? தலைவனாகவே முடியாது. நம்ம ஒரு குடும்பத்திற்குரியவர்களோ ஒரு பர்சனுக்குரியவர்களோ அல்ல, நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனா அதே நேரத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சோல் டை அப்படின்னா அதான் இந்த ஆத்துமா பிணைப்பு, இதுவும் ஒரு விதத்துல ஒரு ஆத்துமா பிணைப்பு தான். அப்படின்னா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வர முடியல, அப்பாவை விட்டு பிரிஞ்சு வர முடியல, என் சொந்தக்காரங்களை விட்டு பிரிஞ்சு வர முடியலன்றது கூட ஒரு ஆத்துமா பிணைப்பு தான். அதுக்குள்ள நீங்க போகவே கூடாது. எல்லாரையும் நம்ம நேசிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆமென்.
அம்மாவிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னா கூட நல்லா பேசிடணும், சந்தோஷமா பேசணும். அதே மாதிரி பிள்ளைகளை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன்னு எந்த அம்மா அப்பாவும் சொல்லக்கூடாது. கேட்கலையா? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் ஜாலியா கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. உடனே நிறைய இந்த பிசாசோட எப்படி பாஸ்டர் இருக்கிறது, உடனே இந்த முரடனோட எப்படி பாஸ்டர் இருக்கிறது, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. என்னைக்குனாலும் நீங்க 2 பேரும் தான், என்னைக்குனாலும் நீங்க 2 பேரும் தான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டாலும் ஒப்புரவாய்த்தான் ஆகணும், நீங்க ரெடி ஆயித்தான் ஆகணும், நீங்க சரியாய்த்தான் ஆகணும். அவ்வளவுதான். என் சரீரத்தை நான் மன்னிக்கிறேன், என் சரீரத்தை அப்படிதான். உங்களுக்குள்ளே எத்தனை அசுத்தம் இருக்குது. நீங்க உங்களை என்னைக்காவது காமிச்சு கொடுத்துருக்கீங்களா? உங்களை யார்கிட்டையாவது நீங்க காமிச்சு கொடுத்துருக்கீங்களா? உங்களை யார்கிட்டையுமே நீங்க காமிச்சு கொடுத்ததே இல்லை. நீங்க கவுன்சிலிங் போகும்போது கூட, பேசும்போது கூட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மேலதான் தப்பு பண்ணுவீங்களே தவிர உங்களை யாராவது காமிச்சு கொடுப்பீங்களா? அது உங்க சரீரம் இல்ல, நீங்க எப்படி காமிச்சு கொடுப்பீங்க? காமிச்சு கொடுக்க கூடாது. அப்போ உங்க தன்னுடைய சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, ஒருவனும் இல்லையே. அது உங்க சரீரம். அதனால என்னைக்குனாலும் நீங்க தான். அதனால ஒப்புரவாயி ஜெபம் பண்ணி கிளியர் பண்ணி மன்னிச்சு மறந்து அந்த சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன். ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல, நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல, நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. யார் இல்லைன்னாலும் என்னால் வாழ முடியும், யார் இல்லைன்னாலும் நான் சர்வே பண்ணிடுவேன், யார் இல்லைனாலும் இந்த மதிலை நான் தாண்டுவேன், யார் இல்லைனாலும் நான் அடுத்த லெவல் கடந்து போவேன். யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னோட பேசாம இருந்தாலும், யார் என்னோட சண்டை போட்டாலும், யார் என்னோட வாக்குவாதம் பண்ணினாலும் என்னால இந்த மதிலை தாண்ட முடியும். காரணம், நான் ஒருவனுக்குரியவன் அல்ல, நான் ஒருத்திக்குரியவர்கள் அல்ல. கர்த்தர் என்னை ஆயிரங்களுக்கு கிருபையாய் நம்புகிறார். ஹல்லேலூயா. யோனத்தானும் தாவீதும் வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகளுடைய ஸ்நேகத்தை பார்க்கலும் அந்த சவுலுடைய மகன் யோனத்தானுடைய பாசம் அவ்வளவு பெரியதாமா. ஆனா தாவீது என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அப்படியே சுதாகரிக்கிறான். பாருங்களேன், ரொம்ப இவன் நேசிக்கிறானே நம்மள. ஒரு பொண்ணு நேசிக்கிறத விட இவன் ரொம்ப நேசிக்கிறானே. கரெக்டா அந்த டைம் வருது பாருங்க. நீ வேணா செக் பண்ணி பாரு. உன் கூட உங்க அப்பா பேசுறத பற்றி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு, உங்க அப்பாவுக்கு என் மேல கோபமா இருக்குன்னு சொன்ன உடனே யோனத்தான் சொல்றான், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, எங்க அப்பா ரொம்ப நல்ல அப்பா அப்படின்னு, நீ வேணா இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் பிரியிறாங்க பாருங்க. பிரியும் போது ஒண்ணுமே, அவ்வளவுதான், கட்டி பிடிச்சு சரிப்பா ரைட்பா நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கிறேன். அதான் தலைவன். அப்போ எப்பொழுதுமே தலைவனாய் இருக்கிறவன் ஒரே ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி, ஒரே ஒருத்தரை நேசிச்சு, ஒரே ஒருத்தரால ஆறுதல் அடையவே முடியாது. மனசுல எழுதிட்டீங்களா? நீங்கள் 1000 பேருக்கு அதிபதி. அதனால உங்களுக்கு எல்லாரும் வேணும், நீங்க எல்லாரிடத்துலயும் சந்தோஷம். அந்த மனநிலைமை மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க எங்க போனாலும் நிம்மதியா தூங்குவீங்க. அந்த மனநிலைமை வந்துச்சுனாலும் எந்த ஊர்ல போனாலும் நீங்க அங்க சாட்சியா நிற்பீங்க. உங்க பிள்ளைங்க வெளியூருக்கு போகும்போது கூட நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிள்ளைங்க அந்த இடத்துல ரொம்ப அழகா வேலை செஞ்சு சாட்சிகளாய் நிற்பீங்க. அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.